பணத்தை பார்த்து கொண்டு வாப்பா. கொண்டு வராங்க. மதுரை மாட்டுத்தாவணியில் ஆடு விற்கிறவங்க மாதிரி. ஏலே செத்திய மாதிரி உட்கார வைக்கிறா. இங்க வா, நீ வாழ. இன்னொரு சேர் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு உங்களை கொண்டு வந்தா எந்திரிங்கடா. போனா விட மாட்டேங்குது. இதுல செத்தே மாதிரி நடிக்கிறான்னா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்தவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஹாய் பொம்பளை பிள்ளை, சும்மா கை கொடுங்க ப்ளீஸ். கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. இந்த பிள்ளைய பத்தி தெரியாம பாடுறியடா. பிடிச்சா முந்தானத்து இந்த பாட்டை இவன் பாட போய் வந்திருக்க பப்பனுக்காரன் கட்டி பிடிக்க போய் கீழே இருந்த போலீஸ்கார ஐயாட்ட நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருச்சு. அவன் அத்தோட போனேன் என்ன சங்கத்து பக்கமே ஆளை காண. சோப்பு கட்டியவா? ஏலே பீத்த பிள்ளையா? அந்த கட்டி இல்ல. ஹாய் பண்ணி பேசு இருங்க. இவர் யாரு? நீங்க எதுக்கு இவர் வந்து கட்டிப்பிடியான்னு பார்த்து பாரு. யார் யானி? கேட்ட பிள்ளை கிறுக்கு பிள்ளை. வாங்க ஏன் முள்ள படவே முடிச்சு பிள்ளை. அந்த வலுப்பு வந்த பிள்ளை ஒரு பொம்பளை அவளை பார்த்து முன்னப்பட தெரியாம கையா கொடுக்குறிய கட்டி பிடிக்க வர்றிய. என்னையா பண்ற? கைய கொண்டு எங்கடா வைக்கிற பீத்த பிள்ளை? ஓ வண்டிக்கு ரிட்டர்னுக்கு போட்டோம்னா கீராடு தெரிச்சு போயிட முடியும். சரி யோ இங்க பாத்து பேசியா? பொம்பளை பிள்ளை பேசிட்டு இருக்கல திட்டிட்டு இருக்கல அங்கேனே உனக்கு வேலை. ஏயா யாரே தெரியாது ஒரு வயசு பையன் நீ வந்து ஏமல இடிச்சது கட்டி புடான்னு அவளை பாட்டு பாட்டு பாட சொல்ற. நீ நம்ம கட்டி பிடிக்கிறவரு யாருங்க நீங்க? உங்களுக்கு அறிவு இருக்கா வெக்கறக்கா சூடுடா கட்டறக்கா அங்க இருக்க மேலக்க நடக்குமா சுளுச்சிருக்கா மான கட்ட வெக்க கட்ட துப்பு கட்டவனே. யோ ஒன்னேதான் கேக்குறீ. கொஞ்சம் கூட உங்க வீட்டுல சோத்துல உப்பு போட்டு வளர்க்கறாங்களா புண்ணாக்க போட்டு வளர்க்கறாங்க? நீங்க ரொம்ப லேட். ஏன்னா லேட்டு? இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அப்பயே நடத்த விட்டு ஓடி இருப்பேன். தொங்கு எப்போ கேட்டதெல்லாம் என்ன குறைஞ்சா போச்சு? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. பொம்பளை பிள்ளையா எந்த அளவுக்கு ஆம்பளை பிள்ளைல திட்டுதோ அப்பத்தே ஆம்பளை பிள்ளை மனசு குளிரும். அப்பத்தே நினைப்பேன் என்னமோ இந்தியா T20ல கப்பு வாங்கின மாதிரி. பயலுக்கு அதால பெருமை. நீ என்ன அறிவு இருக்கா சூடு இருக்காங்கற நிறைய பேசு. மொத்தம் கூட பேசு. கோத்தாங்கமல பேசிட்டியா? இன்னொரு பேசி சொன்னா உடனே கோத்தாங்கம்மா. நீ தானே பேச சொன்ன. யார் என்ன பேசினா? ஏய் கோத்தா குண்டச்சி பேனே அட்டக்கி பேசு. அடிக்கறடில பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ முதல்ல மரியாதை கொடுத்து பேசு. நீ முதல்ல மரியாதை கொடுத்தியா? என்ன வந்தற பொம்பளை பிள்ளை கைய பிடிக்கறங்க ஹாய்ங்கற லேடிங்கற அவளங்கற இவளங்கற என்ன பொம்பளை பிள்ளை தான் உனக்கு இலக்கரமா போச்சா? யோ ஒண்ணேதான் கேக்குறேன். ஒரு பைய பாவாடை கட்டிட்டு வந்திருக்கேன்னா கேவலமா நினைக்கிற. எதையுமே எதிர்நோக்கு பார்வையோட பார்க்க கத்துக்க. ஏன் நேர்நோக்கு பார்வையோட போட்டா? 1940ல ஆம்பளையாளுக்கு பூரா டவுசர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சா. அப்புறம் என்னத்த கண்டுபிடிச்சா இந்த பாடையவா? இருல 1970க்கு அப்புறம் பேண்ட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சா. சரி. ஆனா அந்த பேண்ட பூரா கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கு தெரியாது. கண்டுபிடிச்சா என்ன பண்ண போறீங்க? பேண்ட எப்படி எல்லாம் போடலாம்னு நம்ம பையில கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? எப்படி? 1980ல பேண்ட் போட்டாங்கன்னா இங்க இருக்கும். இப்போ இருக்கும் பேண்ட். இங்க போட்டுப்பாங்க பெல்ட். 2000 காலகட்டம் வந்துச்சு. லேஜா பேண்ட்டை கொஞ்சம் கீழே இறக்குனாங்க. இங்கே வந்துருச்சு. 2010 காலகட்டம் வந்துச்சு. வேறு லேஜா இன்னும் கொஞ்சம் பேண்ட்டை கீழே இறக்கிட்டாங்க. என்ன பகுதி குண்டி தெரியுது? அப்படித்தாம போட்டு தெரிவாங்க. உள்ள சாக்கி சட்டி போட்டிருக்காங்க. இல்லை என்ன சட்டி போட்டிருக்காங்க. பஸ்ஸில் தொங்கிட்டு வரும்போது பார்த்தா அது பாட்டில் காத்தாடிக்கிட்டு இருக்கும் குண்டி. நீ என்ன சட்டியா போட்டிருக்க? இல்ல இது 2010 காலகட்டம். சரி. இப்ப 2024 வந்துருச்சா? 2030ல எதிர்நோக்கு பார்வையோட நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? இந்த வரேன் பாரு, புது விதமான பேண்ட் போட்டு வரேன். அப்படியா நான் பேண்டியா? ஏடா உங்களுக்கு தெரியும். நீங்க இது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. நம்ம என்ன கோமணத்தை கட்டிட்டு வர்ற? லே கோமணமா? புது பேஷனுங்க. பேஷன் 2030 அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அதிகமா மரம் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கும். அன்னைக்கு நீ பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது உனக்கு வேர்வை வரும். அன்னைக்கு எதை வச்சு சரி பண்ணும் தெரியுமா? நிக்கிற ஆம்பளையில ஊர பொம்பளையில நினைச்சா ஆஹா நம்ம பிள்ளைக்கு வேர்க்குதுன்னு சொல்லி தூக்கி ஆட்டுவோம் சௌரியத்துக்கு. வா சும்மா கிட்ட வா. இன்னும் கொஞ்சம் ஓவரா உனக்கு வேர்வை வந்துச்சுன்னா வாடையில நீயே மயங்கி விழுந்துருவ. இந்த வாடையை பார்த்து அவங்க மயங்கி விழுந்துறாம. போயா தள்ளி போயா முதல்ல. நாளைக்கு யாரா என்னைய மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போறது? போட்டு போய் வாத்தியார் சார் அவளை கட்டிட்டு நீ வேணா பாரு. 2030ல என்னைய மாதிரி 10 பேரா பேண்ட் போட்டு இந்த ஊர்ல திர்றாங்களா இல்லையா மட்டும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? ஆம்பளை தான் என்னைக்குமே பெரிய ஆளு. பெண்கள் தான் இன்னைக்கு பெரிய ஆளுங்க. ஆம்பளை தான் பெரிய ஆளு. பெண்கள் ஏயோ என்ன பண்ற? சே பாவாடை முன்ன பின்ன போட்டிருந்தாலே எப்படி போடணும்னு தெரியும்.
இத போட்டு என்ன பண்ண போற? பாவடை வரம் பார்க்க போறியா? இருல வரேன். ஆம்பளை தான் பெரிய ஆளு. பெண்கள் தான் பெரிய ஆளு. ஆம்பளைக்கு அசல் பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கியா? அப்படிதான் இருப்பேன், கண்டுக்காத. எங்க அம்மா சாயல்ல நான் இருப்பேன், எங்க அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐயே. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. தொட்டு பேசாதயா? எப்பவுமே ஏலே இவன் போல ஒன்னேதால அத்தை அத்தைன்னு கூப்பிடுறான். ஒன்னேதான் கூப்பிடுறாரு பாவடை பாவடைன்னு. என்னடா அவன பாவடை வருமையா போயா? என்னடா பால் சாப்பிடுறியாடா? நல்லா தெரிஞ்சுக்க. எப்பவுமே ஆம்பளை பெரிய ஆள் ஏன் சொல்றது தெரியுமா? ஏன் சொல்றீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. எப்பவுமே ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆள் யாரு? ஆறு நீங்களா? ஆம்பளை நாங்க. என் வாழ்க்கை ஒரே ஒரு பொம்பளையால தான் சீரழிஞ்சிச்சு. என்ன சீரழிஞ்சிச்சு? எங்க அண்ணி மொண்டாட்டியால், வேற ஒண்ணும் கிடையாது. போன வாரம் சென்னை பக்கம் நாடத்துக்கு போயிருந்தேன். போனீங்க? எங்க அண்ணிய முன்னாடி சொன்னா என்ன சொன்னாங்க? வர வர நம்ம ஊர்ல கரண்ட் கட் அதிகமா ஆகிட்டே இருக்கு, ஒரு டிவி பார்க்க முடியல, பாட்டு கேட்க முடியல, ஒரு நல்ல எப்பமா ஒண்ணு வாங்கிட்டு வாங்கன்னா. சரி சென்னைக்கு தான் போறோம், நல்ல எப்பமா வாங்கலாம், 4000 என் சம்பளத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அன்னைக்கு தஞ்சாவூர் நாடகம் தங்கல் நடத்துக்கு போலான்னு போய்கிட்டு இருக்கேன். போற வழியில போன் வருது. என்ன வந்துச்சு? குழந்தனாரே நீங்க வாங்கி கொடுத்த ரேடியா பாடலன். எனக்கும் தெரியல என்னடா ரேடியா பாடலங்கிறாளன்ட்டு நான் சொல்றேன், அத்தாச்சி ரேடியோவை திருச்சியில வை பாடும்னு. நான் சொன்னது திருச்சி சேனல்ல வைன்னு. மூலகாசி மூதேவி தலையில தூக்கி வச்சுட்டு கிளம்பிட்டா பஸ் ஏறி திருச்சிக்கு. எதுக்குங்க? அங்க ஒண்டி முக்கு ரோட்ல வச்சுட்டு போன் போறா. குழந்தை நேரம் திருச்சியில வச்சுட்டே ரேடியோ பாடலன். நான் சொல்றேன் கொடைக்கானல்ல வைன்னு. திரும்ப இந்த மூதேவி பஸ் ஏறி கொடைக்கானல்ல ஒண்டி வச்சுட்டு போன் போடுது. குழந்தை நேரம் கொடைக்கானல்ல வச்சுட்டேன் பாடலன். சரி வீட்டுல வை என்னங்கிற நான் வந்து பாக்குறேன்ட்டு திருச்சியில வையினே திருச்சியில வை வச்சா, கொடைக்கானல்ல வையினே கொடைக்கானல்ல வச்சா, ஊட்டியில வையினே ஊட்டியில வச்சா. இதெல்லாம் வச்சு பீத்த சிரிக்கி. யார் யார் சொல்ற பீத்த சிரிக்கின்னு? எங்க அண்ணன் முண்டாட்டி திட்டுமா. இதெல்லாம் செஞ்சிய முதல்ல ரேடியோவை திறந்து வெளியே வச்சியான்னு. அப்பதான் நான் சொன்னேன், அத்தாச்சி உங்க இத திறக்கணும். என்னத்த? ரேடியோ பொட்டிய திறக்கணும். ரேடியோ பொட்டிய அப்புறம் உங்க இதுல சொருவு. ஐயோ தப்பாவே நினைக்காதம்மா. அப்புறம் கேபிள கொண்டு பிளக் பாயிண்ட்ல சொருகணும். அப்புறம் உங்க ரெண்டு இதையும் ஐயோ சேனலையும் வால்யூம் பட்டனையும் திருவணும். அப்பதான் பாடு. இதத்தான் நான் சொன்னேன். அவங்க எங்க அண்ணன் முன்னாடி எங்க அண்ணன் சொல்லி அன்னைக்கே சோத்து பண்ணி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. சரி இருக்கட்டும், அதெல்லாம் விடு. பேசினா நிறைய பேசுவேன். அன்னைக்கு இருக்க கூடதுக்கு ஒரு முக்கியமான காமெடி ஒன்று வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நான் ஒரு டைரக்டர். சாரா? எஸ். நான் வந்து நீ சொல்றீங்க, நான் கொஞ்சம் நாசுக்கான பப்பனும். நீ தொடர வரைக்கும் நான் தொட மாட்டேன். நீ தொட்டுட்டீங்கன்னா உன்னை மைத்துல கூட விட மாட்டேன். அப்புறம் அதையும் பார்த்துக்க புள்ள பண்ணி போயிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து பேருக்கு இனிஷியலுக்கு தேடி தெரியக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, என் படத்துல ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. ஹீரோ யாருங்க? ஹீரோ வர போறார். ரெடியா? வர போறாரு. அப்ப நீங்க ஹீரோ இல்ல, நான் டைரக்டர். ஆர்டி கருப்புராஜா எங்க இருந்த மேடைக்கு வரும். கருப்புராஜா. ஏய் கருப்பு கருப்பு வாயா. எங்க போற? அங்க யாரு? அங்க கூட்டி உன்னை யார் அங்க கூட்டி போணும்? இங்க வா. அந்த ஆளு உனக்கு கால சம்பளத்துல அவரதுக்கு இங்க வா, இங்க வா, நீ வாடி. இங்க எங்க இருந்தாலும் அப்பா நல்ல மகாராஜா வர்றியாம்பர். திருவாரூர் தேர் அசைஞ்சு வர்ற மாதிரி வாங்க. வாட்ச்மேன் வரந்தே சோழ வேத கையில சொல்லி புட்டு போன புள்ளே. நீ நடந்து வர்றதுக்கு நான் பாடுறதுக்கும் சரியா இருக்கும். வாங்க அண்ணே மனே வா, வாப்பா வாப்பா. உன்னைய வச்சு தாண்டி இன்னைக்கு என் படமே இருக்கு. வா ஒன்னே இன்னைக்கு நான் எங்க ஒண்டி வைக்கிறேன் மட்டும் பாரு. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததென்னு, யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு வந்ததென்னு, கதையில சாமி இப்போ காட்டுது போனி. வாங்குற 500 ரூபாய்க்கு மட்டும் நடிக்கணும். ஓவர் ஆக்டிங் பண்ணி நாடத்தை கருத்தப்பட. அப்ப ஏய் ஏண்டா டேய் இந்திரா கருப்பு நடை. என் படத்துக்கு ஹீரோ வந்துட்டாருமா. ஹீரோ இவரு. யார் தெரியுமா ஹீரோ? யாருங்க? இங்க வாப்பா. நீதான் இங்க வா. நீதான் அசிஸ்டன்டா. இங்கிட்டு வா. ஸ்டைலா கெத்தா இளைய தளபதி விஜய் மாதிரி நில்லு. விஜய் ரசிகர் இருந்தா யாரும் கல்ல கொண்டு எரிஞ்சு போடாதீங்க. இது கொஞ்சம் அப்படித்தான் லேஜா மண்டை கோளாறான கேஸு. ஏய் ஹீரோ. இப்ப என் படத்துக்கு நீ ஹீரோ, இவங்க ஹீரோயின். ஆஹா ஜிம் ஜிம் சா 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 ஜிம் ஜிம் சா 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 ஜிம் ஜிம் சா. ஆஹா யோ என்ன ஆஹா சிக்கு 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 ஜிம் ஆ சிக்கு 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 சிக்கு.
வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா முருகேசா? ஏங்க, அவருக்கு ஜன்னி வந்துருச்சு. கண்ணாடி போடு. வெரி குட். இப்ப பாருடா. எங்க ஸ்டைலா போடு. இங்க போடு. அடேங்கப்பா, ரஜினிகாந்த் தோத்து போயிட்டாரியா? ஓ நடிப்பு பேர் நடிப்பு. ஆத்தோரத்திலே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடும் இந்த அன்பு கதையே. நான் பப்புனா நீ பப்புனாடா? என்னைய விட நீ தாண்டா அதிகமா ஸ்கோர் பண்ற சண்டாளா. ஓ என் படத்துக்கு நீங்க ஹீரோ. ஓகே கண்ணாடி போடுங்க. ஏமா நல்லா கேட்டுக்க, ஒரு தடவை தான் சொல்லுவேன். இப்பதான் என் படத்துக்கு இவர் தான் ஹீரோ. இப்பல இருந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. நீ அந்த பிள்ளைய ஃபர்ஸ்ட் நைட்ல கொலை பண்ணாலும் கொலை பண்ணிடுவ. நீ வெறி எடுத்து திர்ற ஒரு பேச்சுக்கு. எங்கம்மா கேளுமா, சொல்லுங்க. ஒரு பேச்சுக்கு நீ ரெண்டும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஏய் இரியா அலையாத மூதே. ஒரு பேச்சுக்குன்னு சொல்றேன், அப்புறம் திரும்ப இந்த அலைச்சாலிடா இவ. இப்போ உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? முளைக்க கல்யாணம் பண்ணி வச்ச 10 நிமிஷம் உன் புருஷன் நெஞ்சு வலி எடுத்து செத்துறான். அதே கதைய நீ சாகும் போது எங்க எங்கடி ஆட்டம் போடுற? அதுக்கப்புறம் செத்துறாரு. கொஞ்சம் இருமா. உன் புருஷன் கண்ணாடி குறைச்ச மாதிரி எங்க இப்போ உன் புருஷன் ஏய் அங்கே வானா கேக்குறா. சொல்றா உன் புருஷன் செத்து போயிட்டா. புருஷன் செத்து போயிட்டா என்ன செய்யணும்? புருஷன் செத்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. மயிரை புடுங்குவா. வேண்டாமா? ஏலே கருப்பு, செத்தவன் இந்த ஊர்ல அப்படி சிரிச்சிட்டு உட்கார்ந்திருப்பானாடா? அவர் சிரிச்ச முகத்தோட சாவறது. பல்ல முடியா சிரிச்ச போன மயிரை புடுங்கு. நீ பேசாம இவனை இப்படிலாம் விட்டா சரியா வராது. இருவாரு எங்க கண்ண மூடு. செத்துட்டியா? என்ன அது கொட்டாயூர்? என்னடா செத்துட்டான்னு கேக்குறாங்க. வாய் பொளக்குது. கட்டத்துக்கு துண்டு எடுத்துருவாங்கப்பா. கருப்பு துண்டு ஷூட்டிங் கிடைக்காது. டேய் கருப்பு, என் படத்துக்கு அப்ரசன்டிஸ்க்கு ஆளு வேணும். வாடா. இந்த வரேன் சார். போடா கருப்பு. தம்பி மருது. நான் தப்பு வச்சுக்கிறேன். நான் தப்பு வச்சுக்கிறேன். நீ இறங்கு. என்னடா சலுல் கடை இருந்த மாதிரி இருக்கு. இருக்கு மாலை இருக்கு. இந்த மாலை இருக்கு. அந்த மாலை வேணா. இந்த பூதி மாலை. அந்த மாலை வேணா. பூதி மாலை இருக்கு. ஒரு ரூபாய் மருது. ஒரு ரூபா இருக்கு. உன் வச்சுடா கட்டையில சும்மா வச்சு. இப்ப தண்டா கருப்பு ராசா மொத்த அழகா இருக்கியா? நெத்தி காசேங்கயா போறா. படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க பாரு, என் படத்துல ஹீரோ செத்து போயிட்டார். நீ இதே அசிஸ்டன்ட். ஒரு குடும்ப படம் எடுக்க போறேன்டா. சரிங்க சார். போறா மாலைய கழுத்துல. போறேன் பாருங்க சார். எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க சார். சார் எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. உன் புருஷன் செத்து போனா என்னம்மா? நான் உனக்கு புருஷன். ஏன்டா அன்னை எப்ப சாவியா தின்ன எப்ப காதியாமனு திருவீங்களாடா நீங்க? டேய் கழுத்த மாலை ஓடுனது இவன் கழுத்துலடா. சார் எனக்கு உனக்கு ரேப்பு சீனுதா. அது சரி. செவனேன்னு இங்க இருந்தா சொல்லியா? புருஷன் செத்து போயிட்டேங்கிறேன். செவனேன்னு இருக்கிற என்ன பண்ணணும்? அழுகணும். அழுகணுமா? எப்படிங்க அழுகணும்? இது என்னடா காய்ச்ச வந்தவனுக்கு தெர்மாமீட்டர் வாயில கொடுத்த மாதிரி. எங்க பழத்தை காணா? இங்க பார், நான் சொல்ற மாதிரி அழுகணும். ஏ பழத்தை காணா? நான் கேளு. பத்தியே காணா? இருல இதெல்லாம் இதுலதான் சொல்லுவேன். மோர மயிர பார். நான் டேரக்டரா நீ டேரக்டரால? நீங்க தான் டேரக்டர். அப்ப நான் சொல்ற மட்டும் கேளு. சரி சொல்லுங்க. என்ன பெத்தரா எப்படி அழுகணும்னு பாத்துக்க. என்ன பெத்தரா சாவே என்னைய விட்டு போயிட்டியோ. இப்படிலாம் மாலையா ஒரு வாயில வைக்கிற. அதே நான் ஒரு பேச்சுக்கு நடிக்க சொன்னா இவங்க உண்மையாலுமே சுடுகாட்டுல கொண்டு போச்சிருவாங்க. ஓலையே அவனை புதைக்கிறதாண்டா பிளான். நீங்க கருப்பு ராஜா உசுரோட இருந்தா தப்பிச்சு ஓடி போயிரு. இந்த பழத்தை என் பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும் எனக்கு. ஏய் வாழைப்பழத்தை மட்டும் வைக்கடா. இங்க ரே ஏய் ஹை ஹை அட ஏய் எந்த ஊர்ல செத்தவன் பழம் தின்னுக்கிட்டு தண்ணி குடிப்பாங்களாடா? கடைசி ஜீவன் போதியா? இந்த குடும்ப காலமாடா. ஏய் நீ என்ன பண்றீனா? என்னங்க பண்ணணும்? முட்டி போடு. முட்டி போடணுமா? நல்லா உரிச்சு வைடா பழத்தை. நிமிந்து உட்கார சொல்றான். அவனை பைப்பாதி அடி வேண்ட நாய் மாதிரி. நீ உட்கார்ல. நீ முட்டி போடுமா? முட்டி போடு. ஏலே என்னடா பழத்தை தின்னு விட்டியா? பசியில கிடக்காண்டா. அட பழத்துக்கு செத்து போன குடும்பமாடா இவங்க குடும்பம். ஏலே பழத்தை வாயில வைங்கடா அண்ணா. இங்க வா. இப்ப முட்டி போட்டியா? வாயை வச்சு சூப்பு
சூப்பு 20 ரூபா மணப்பாறையிலன்னு சொல்ல வந்தா நீ உட்கார்த்தா நீ இப்ப அழுகுற ஏய் காலை தூக்க ஐயா செத்தேன் பைப்பாசில் நாய் செத்து கிடக்குற மாதிரி நீ உட்கார் இப்ப நீ என்ன செய்யற 2 பேரும் மயன் ஐயோ இவங்க ஏதோ பிளான் போட்டாங்க சரி இங்க வா டேய் ஒருத்தன் வந்து கொழுந்தனாரு ஓ இதுல யாரு கொழுந்தனாரு நல்ல வேளை 2 பேரும் அடிச்சுக்குவாங்களோன்னு பார்த்து இங்க வா ஏய் நீ எங்கடா வாயை கொண்டு எங்கடா வைக்கிற ஏய் தள்ளி உட்காருங்கடா ஏய் ஐயோ இவங்கள வச்சு எம்ஜிஆர் நான் படம் எடுத்ததும் பாலா போனவன் லேய் இவங்க 2 பேரும் யார் தெரியுமா செத்த வேண்டிய இவங்க 2 பேரும் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு எந்த ஒரு நாடகத்துக்கு போறேன் போல ஏண்டா டேய் உங்களை ஒரு பேச்சுக்கு மயனா நடிகடானா என்னடா பூரா வேற இந்த பிள்ளையவே தாவறிய இங்க வாடா டேய் பட்டிக்காரா டேய் இந்த புள்ள உங்களுக்கு அம்மா 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 டேய் வருது டேய் இரியா நீ வேற நொட்டுன்னு தட்டிக்கிட்டு இரியா அவங்க சேர ஒடிச்சு விட்டாங்க அரே ஒரு பேச்சுக்கு நடிகரான இவங்க ஊர்ல நீ தெண்ட கட்ட வச்சிருவாங்க போலயே டேய் நீ என்ன மயிர்க்குள்ள பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கற அவர் பணத்தை காணையா இருல பாடிய காணம்யா இருல நான் எங்கல அவனை காணோம்தால தேடி திறேன் ஐயோ பாடிய காணம்யா ஏய் எங்கடா தூக்கிட்டு போனியா அட என் புருஷனை காணம்யா உன் புருஷனை நான் சும்மா தான் இருக்கேன் வாப்பா இங்க வா லே பாரு புருஷனுக்கு என்ன அலச்சாலையறா அவர் ஏய் இங்க ஒரு பேச்சுக்கு இப்ப நீ அழுகுற ஓ மயங்களும் சேர்ந்து அழுவாங்க சரி நீ இன்னைக்கு தானே வந்திருக்கிற இதான் வந்திருக்க உன்னைய கொலை அத்துருவாங்க அவங்க 2 பேரும் இங்க வா இங்க பக்கத்துல வா இப்பையில இருந்து நான் வந்து ஏய் பணத்தை பார்த்து கொண்டு வாப்பா என்ன நடந்து கொண்டு வராங்க மதுரை மாட்டுத்தாவணியில ஆடு விக்கிறவங்க மாதிரி ஏய் ஏய் செத்திய மாதிரி உட்கார வைக்கிறா இங்க வா நீ வாழ ஏய் ஐயோ கருப்பு ராஜாவை குளோஜ் பண்ணாம விட மாட்டாங்க போலயே கருப்பு இந்த ஆக்சிடென்ட் ஒன்று தேவையா கருப்பு இங்க பாரு இப்ப இருந்து நான் டேரக்டர் கிடையாது நீங்க டேரக்டர் கிடையாதா இன்னொரு சேர் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு உங்களை கொண்டு வேண்டா ஏய் எந்திரிங்கடா போனா விட மாட்டேங்குது யார் இதுல செத்தே மாதிரி நடிக்கிறான்னா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்தவங்க மாதிரி நடிக்கிறாங்க வார் ஏலே இங்க இப்ப இருந்து நான் வந்து டேரக்டர் கிடையாது கிடையாதா நான் டேரக்டர் கிடையாது அப்புறங்க இப்ப இருந்து நான் உனக்கு மருமே இவர் எனக்கு மாமனார் மாமனார் செத்து போயிட்டார் சரி மருமைன்னா கதறி அழுது வருவேன் வருங்க நீ என்ன செய்யணும் அழுகணும் கையில கால்ல விழுந்து அழுகுங்க அழுகுறேன் அழுவியா அழுகுறேன் அவன் உண்மையிலுமே செத்துட்டான் போல போ என்ன தலை தொஞ்சிருச்சு பேஜாம உட்கார் கொண்டே விடுவேன் பேஜாம உட்கார் ஒரே அட்டியில செத்துருவேன் செத்த மாதிரி உட்கார சாமியார் மாதிரி உட்காந்துருக்கான் பாடுறான் நீ உட்கார் இப்ப நான் மருமையை வரும்பொழுது மாமியாக்காரி நீ கதறி அழுகுற இன்ன வரைக்கும் சிரிச்சவங்க எல்லாரும் நீ அழுகிறத பார்த்து அவங்க கண்ணுல ரத்தம் வரணும் ரத்தம் வந்தா அவங்க கண்ணுல குத்துனாதே கோணூசி எடுத்துட்டு போய் குத்து நீதானே ரத்தம் வர சொல்ற உன் நடிப்பை பார்த்து அவங்க அழுகணும் நடிப்பை பார்த்து சரியா இவன் செத்தேன் பூவை நோண்டிக்கிட்டு இருக்கான் பார் ஏலே செத்தே மாதிரி ஜெவனேன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காரியா இப்ப நான் வருவேன் நீ அழுகணும் ரெடியா வீதியிலே எஞ்சாமி போகு ஏய் முட்டி போல வீதியிலே எஞ்சாமி போகிறதா வெள்ளிரவ எஞ்சாமி மக்க கலங்குதப்பா மடி பிடிச்சு இழுக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பத்த மகராசா இந்த ஊர காத்த ரோசா அடி என்ன பத்த மகராசா இந்த ஊர காத்த ரோசா பார்த்தாலே பச்ச மக பாலு மடியும் முகம் பச்ச மக தலையே ஏறாதா நீங்க பரலோக போனீங்களே ஏறாதா
எந்த ஊர்ல வந்த மாமியா கறி அருமையை வேட்டியை அவுத்து இதை பார்த்தா முகரம் இருப்பா லே அழுவ சொன்னா வேட்டியை ஏல அவுக்குற நீ அழுகணும் மருமேனே இரு 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 வர மைக்கில் எங்க மருமேனு இருப்பா எங்க மருமேனு சொல்லி ஒரு தடவை அழுது காட்டு மருமேனே தயவு செஞ்சு நீ அழுவ நீ அழுவுறத பார்த்தா எனக்கே அழுக வர மாட்டேங்குது வீதியிலே எஞ்சாமி போகிறதோ போகிறதும் வெள்ளிரதம் என் சாமி ஏறுகிறதும் எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலாமோ தேவதை காணுமே செத்துட்டான்டா இந்த பிள்ளைக்கு வேற பொழப்பு மஜரி இல்லையாடா வர்ற மருமனை ஒன்று முன்னாடி அவுத்து பார்க்குறா இல்லை பின்னாடி அவுத்து பார்க்குறா அண்ணே நீ என் படத்தில் நடிச்சதெல்லாம் போதும் உங்களெல்லாம் வச்சு என் படம் எடுத்தா புழு புழுந்தே ஓடுங்கிறது தெரியும் ஏங்க நல்லா அடிக்கலையா அண்ணே நம்ம ஊர்ல சுடுகாடு எங்கிட்டனே இருக்கு சுடுகாடு. இல்லையே ஒரு 4 பேர் கை பிடிங்கடா கொஞ்சம் போச்சுட்டு வந்துடும் ஆமா இறங்கடா இறங்கடா சுடுகாடு கொடுத்தாரா? சுடுகாடு எங்கிட்டு போகணும் இங்கிட்டு தானே இருக்கு இந்த ஒரு 2 நிமிஷம் இருங்க. இங்க உன்னையெல்லாம் சுடுகாடு வரைக்கும் தூக்கிட்டு போ ஆள் இல்லை நீயாவே போய் சுடுகாட்டில் படுத்துக்க நல்லா சைஸா ஆக்கிய வா வந்துரு இன்னைக்கு ஆள் சேரல இல்லை உன்னை கொண்டு புதைச்சே விடுவாங்க ஓடி போயிரு நல்லா நடிக்கிறீங்க சரிங்க நல்லா பேசுறீங்க உங்களை பார்த்தோன்னே பத்தோடனே ஆடலாம்னு நினைக்கிறேன் ஆடுவீங்களா அடி கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன அடி இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன ஏ தகிட 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 தாங்க நாட்டு சரக்கு சும்மா நச்சுன்னு இருக்கு நாட்டு சரக்கு சும்மா நச்சுன்னு தான் இருக்கு கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டா கிண்ணதான் இருக்கு நம்ம உடவே மச்ச ஊரு கடவே வந்திருச்சு விட்டு விட்ட மலையாள படமே என்ன கிரிக்கெட் மேட்சா அடியே அடியே இவளே எவாட்ட பாலாக்க பொறுத்தவளே அடியே அடியே இவளே வாங்கிட்டு போங்க எல்லாம் குடுக்குறாங்க வந்து வாங்கி டேய் கார்த்தி சேவிங் பண்ணிட்டான்டா டேய் என்னத்தையா குடுக்குறேன் என்னென்னமோ ஆட்டம் பார்த்துருக்கேன்டா இது என்னடா ஆட்டம் இதே மயிரை புடுங்கி ஆட்டம் இல்ல இத்தனை வருஷமா ஒரு தான் செஞ்சுட்டு இருக்காரு இந்த பாடம் உனக்கு தெரியாதா தாலாத்தே நான் பொருந்தேன் தாலே லாலேலோ அடி தலையாட்ட நீ பிறந்த ஆரோ ஆரிடாரோ கொஞ்சம் வயசு
கூட வெக்கமில்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல லைட்டா கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா அகட்டுங்க. என்ன தகட்டுறது? கப்பே கால விரிமா. ஏன் உங்களுக்கு விரியுதா? உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா? உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா? மொத்த ஈருளி மாவளை வா பக்கத்துல. கொத்தமனே. நான் எத்தனை நாளைக்கு தான் சும்மா பல்லு இருக்காத பத்துக்க பேச. நல்லா நக்குன்னு வைக்கணும். என்னத்த நக்குறியா? என்னத்த நக்க போற? தேன் ஊத்திதான். உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா? இதான் பொசிஷன். சட்டான்னு அடிக்கணும். கொத்தனார் கலவை செட்டி தூக்கிடுற மாதிரி. என்னத்த பார்த்தா அகட்டி ஆடு உள்ள பேண்ட் லூசா தொங்குது புள்ள. போய் கட்டிட்டு வா. கட்டிட்டு வாயா பேண்ட் தொங்குறன்னு. அது வேணாமா? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. கராட்டம் பாத்திருக்கியா? குரத்தை தூக்கி காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல. சரி வீட்டு மேல காத்தடிக்குது காத்து கொஞ்சம் நாத்தடிக்குது. சைடுல பார்த்தா குப்பை மேடுமா குப்பை மேடுமா சைடுல பார்த்தா குப்பை மேடுமா. குப்பை மேடுமா முட்டக்கறி போட்ட பிரியாணி பக்கத்துல நீ பிரியாணி. காத்து மேல காத்து கீழே. எனக்கு அடிக்குதா? எனக்கு குதிரை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன கிளம்ப வச்சு? போயிட்டு வாயா. ஷோ தனியா போக முடியாது. நீயும் டிக்கெட் கொடு. எதுக்கு? எங்கும் புகழ்த்துவங்க இங்க நானும் நாட்டுவங்க. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நாட்டுவங்க. இது வருது. என்ன வருது? போயிட்டு வர்றீங்களா? எரிச்ச மஜ்ரா. என்னது? காதல்மா. காதல். இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. அதை தாண்டி சத்து டானிக்க குடிக்க வேண்டியது. சத்து தாண்டி யார் குடிக்க போறது? ஆமா உன்னையெல்லாம் ஜமாளிக்கணும்னா சத்து டானிக்க குடிக்கணும். குடிச்சிட்டு வாயா. லவ். லவ். லவ்னா தெரியுமா? எப்படிங்க? எங்க நாலு பேர்த்தையும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ. எதுக்கு? கால்ல ஃபோன் போடுவோம். வீடியோ கால்ல சொல்லி தருவோம். வீடியோ கால்ல சொல்லி தெரியல. இல்ல நீங்க இப்ப சொல்லி கொடுங்க. நேர்லயே சொல்லி கொடுங்க. இப்போ வா. நீ உனக்காக எனக்காக லவ் எப்படி தெரியுமா? எப்படி? இங்கு டான்ஸாக நடிக்கும் சகோதரி சினேகா அவர்களுக்கு 11 ஸ்டார் நண்பர் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போற்றி பெருமையுற்றி அரும்புள்ளத்துக்கு நன்றி. பாவம் பிள்ளை சாப்பிடல போல. ஆமா நீ தான் வாங்கி கொடுங்க. ஹலோ போட்டு வளர்க்குற. ஹலோ செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பெண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரேன் மஞ்சள் தாளியும் குங்குமமும் தாரேன். செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலைஜாதி பெண்ணுக்கு
மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே கால் கடுக்கே காத்திருந்தே கண்ணிரண்டில் பூத்திருந்தே காதலனை காணலையே காரணத்தை நான் அறிவேன் தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் முகம் காட்டாமல் போனது பாவம் ஊர் தடுத்தும் துர்கா யார் தடுத்தும் ஓயாது நானும் கொண்ட மோகம் மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பெண்ணுக்கு மடல் வாடை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மாறே மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே நான் வழங்கும் பூ முடிக்க கூந்தல் ஒன்று ஆடுதங்கே என் விரலால் பொட்டும் வைக்க ஒன்று ஆடுதங்கே இருவரும் அன்றாடம் சேர்ந்ததை பார்த்து வீடியோ கால்ல வெளியில்லாமல் போனது காத்து நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாழும் இளநாத்து உடை நீரின்றி வாடும் இளநாத்து செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாடியும் குங்குமமும் தாரே லா 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 மதுரை பக்கம் எல்லாம்னாலே அது ஒரு தனி ரசனை. இந்தாலும் உங்களை பாத்துறேனே எனக்கு காதல் எப்படி தெரியுங்களா எப்படி பட காதறீங்களா மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் எப்பத்தான் வருவி உள்ளா ஏங்குது அந்த ஒரு நொடிக்கா உசுறு வாடுது மச்சான் 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 ஆசை மச்சானே அழகு சொல்ல உண்மையில தானே சவச்சேனே மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேர உண்மையில தானே சவச்சேனே மாவு மூடிச்சு பட்டு வச்சு வரவுக்காகத்தான் கண் விழித்து காத்திருந்தே உறவுக்காகத்தான் எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது ஒரு நொடிக்காக உசுறு வாடுது அடி எப்பதான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது அடி மச்சா 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 ஆசை மச்சானே அழகு செல உண்மையில தானே சமைச்சேனே உனக்காக காத்திருந்தேன் வெகு நேரம்தான். நான் தூங்கியானது என் பல காலம்தான். அத்தை பண்ண மாமா பையன் ஒரு சீரத்தான். நம்மோட ஆசையெல்லாம் நிறைவேறத்தான். என் உடலை உசுரமா கொட்டி கொண்ட மாவடி. கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. ஒரு நெஞ்சில நினைச்சு மஞ்சளி குளிச்சு மஞ்சத்தில் வாடுறேன். எப்பதான் வருவீங்க? எப்பதான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது.
அதுக்கு உன் புருஷை ஒத்துக்கணும். வல்லவன் வாசகிய போல ஆகணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். உன்னை கட்டிக்கிறேன் ஐயா, நீ என் புருஷனா. ஐயையப்பா. நீ இரு இடமெல்லாம் எனக்கு அரசனா. வர சித்திரை மாசத்துல முத்தத்தை பறிச்சு நித்திரை கோர்க்கத்தான். எப்பதான் வருவீங்க உள்ள ஏகுது அந்த ஒரு நொடிக்காக ஏன் உதிரவாடுது எப்பதான் வருவீங்க உள்ள ஏகுது. அந்த ஒரு நொடிக்காக உதிரவாடுது மச்சான், 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 மச்சான். ஆசமச்சானி நீலத்தானே நேசவச்சேனி நாம முடிச்சு பட்டு வச்சு வரவுக்காகத்தான். கண்விழித்து காத்திருந்தேன் உறவுக்காகத்தான். எப்பதான் நீங்க உள்ள ஏகுது. அந்த ஒரு நொடிக்காக உதிரவாடுது தனநானே தன்னை நானே, தனநானே தன்னை நானே. புரட்டாசி 2 காலியாத்தான் இருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு வரேன் போ. இந்த படுத்துருவில் எழுப்பி விடுங்கம்மா. சேதுபதி வரக்கூடிய நேரம், வெள்ளைச்சாமியுடைய அப்பா வரக்கூடிய நேரம் எல்லாம் எழுப்பிடுங்க. மதுரை இசைக்கலைஞர்களை பாராட்டி மிளகனூர் 11 ஸ்டார் நண்பர் சார்பாக 4 பேருக்கும் ரூபாய் 500 நன்கொடை வழங்குகிறார்கள். இசைக்கலைஞர்களுக்கு அன்பளித்து வழங்கிய 7 ஸ்டார் நண்பர்கள் கலைக்குழுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி கந்த வணக்கத்தை 4 பேர்த்துக்கு 500 ரூபாயா எனக்கும் சேர்த்தா? உங்களுக்கு மனப்பாறை அடுத்து வரும். அடுத்து வருமா? சரி, இந்த படுத்துருவில் எல்லாரும் எழுப்பிடுங்கம்மா. எல்லாரும் எழுப்பிடுங்க. எல்லாரும் எழுப்பு 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 எழுப்பு.